அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கான அட்டார்னி ஜெனரல். இது வந்து ஆர்டிகல் 76ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வொகேசி லைன்ல ஹையஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா தான். இவங்களுக்கான பவர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் பிளஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர். நான் மறுபடியும் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய பவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா. சரி, அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 5 years ஜட்ஜா ஏதாவது ஒரு ஹைகோர்ட்ல இருந்திருக்கணும், இல்லைன்னா 10 years தான் ஒரு அட்வொகேட்டா ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டா பிரசிடண்டோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் சார்ந்த அறிவு உள்ள நபரா வந்து பிரசிடண்டோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகும்போது இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அந்த நபரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா பிரசிடென்ட் வந்து கொண்டு வர முடியும். சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ண முடியும், சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் அப்படியே அட்டார்னி ஜெனரலுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ பிரசிடென்ட் தான் இந்த அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா வந்து செலக்ட் பண்ணுவாரு. அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பிளஸ் அவரோட டியூட்டி என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு லீகல் அட்வைஸ் கொடுக்கறது தான் அவரோட முக்கியமான முதல் டியூட்டி. 2வது, இதை தாண்டி வேற ஏதாவது டியூட்டிஸ் இருந்தது, இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல வேற சட்டத்தின் மூலியமா சொல்லியிருந்தாலும் சரி, அந்த விஷயத்த அந்த டியூட்டியை அவரு செய்யணும். 3வது, சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட்க்கு இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கேஸ் வந்தது அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த 3மே தான் வந்து இவருடைய டியூட்டி அண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து இவருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரைட் டு ஆடியன்ஸ் இன் எனி கோர்ட் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியா இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, அந்த கோர்ட்ல இவருக்கு ரைட் டு ஆடியன்ஸ் அப்படின்னா போய் உட்காந்து அது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான பவர் இவருக்கு இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போறலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்புறம் இவருக்கான இன்னொரு ரைட் என்ன அப்படின்னா, சொன்னோம் இல்லைங்களா, இவருக்கு வந்து எம்பி கூட பவர் இருக்கு அப்படின்ட்டு. சோ இவரால பார்லிமெண்ட்ல எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் அந்த நடவடிக்கையில பங்கு கொள்றதுக்கும் பேசுறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் இவர் பங்கு கொள்றதுக்கு உரிமை இருக்கு, பேசுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உரிமை கிடையாது. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டியூரேஷன் கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் வரைக்கும் இவரால் இருக்க முடியும். ஸோ இப்போ ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா என்னன்னா, பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவர் வந்து இந்த பதவியிலிருந்து நீக்கிடலாம். அப்போ பிரசிடென்ட் எப்படி நினைப்பாரு, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இவரை வச்சிருக்கலாம்னு சொன்னாலும் சரி, இல்லை எடுத்துடலாம்னு சொன்னாலும் சரி, அது மூலியமா தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்டோ இல்லை வந்து ரிமூவோ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் மூலியமா, எந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலியமா இவர் அப்பாயிண்ட் செய்யப்படுறாரோ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய கவர்மெண்ட் டிஸ்குவாலிஃபை ஆயிடுது இல்லை ரிமூவ் ஆயிடுது அப்படின்னா தானா அவருமே வெளியே வந்துருவாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் இவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸோ வேற யாராவது இருப்பாங்க. ஸோ அதனால தானா அவர் வெளியே வந்துருவாரு. இவருக்கான சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவாரு. இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சர்வன்ட் கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன், டியூட்டி, ஃபங்க்ஷன், அப்புறம் ரைட்ஸ்.